நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம்டா வாங்க உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வணக்கம் ஸ்காட், நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம்டா வாங்க உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மெயினாக சாப்பிட தான் வந்திருக்கோம். போய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க. Hot butter cuttlefish, mixed vegetable pakoda, onion pakoda, chicken pakoda, vegetable mushroom soup, chicken noodle soup, prawns soup. வணக்கம் ஸ்குவாட், இப்போ நாங்கள் டில்கோக்குள்ளே வந்துட்டோம். சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்டார்டரும் சூப்பும் வந்துருக்குது. அதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மெயின் டிஷ் ரெடி ஆகி கொண்டு இருக்குது. அதையும் சாப்பிட்டு எப்படி இருக்குது, ஃபுல்லாக எந்த மாதிரி இருக்குதுன்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். வெஜிடபிள் சூப், மஷ்ரூம் போட்டுருக்காங்க. ஓகே, நான் வந்து இப்போ சூப்பெல்லாம் முடிச்சிட்டோம். 3 பேரும் மாற்றி மாற்றி குடிச்சினாங்க. எனக்கு இதில் உண்மையிலே நல்லா இருக்குன்னா அந்த மஷ்ரூம் சூப் தான் நல்லா இருக்குது. மற்றது நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு பிடிச்சிக்கிறது மஷ்ரூம் சூப் தான். நூடுல்ஸ் சூப் பண்ண எடுத்துனாங்க. அது வந்து இடியப்பத்தை போட்ட மாதிரி இருக்குது எனக்கு ஃபீல். எனக்குண்டா சீ ஃபுட் எனக்கு ஓகே இருந்துச்சு. ஆனால் எனக்கு நான் சொன்ன மாதிரி இது பெருசாக கிளம்புறதில்லை. இது நூடுல்ஸ் சூப், சிக்கன் நூடுல்ஸ் சூப்பும் சும்மா ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. அதை விட வெஜிடபிள் மஷ்ரூம் சூப் வந்து நல்லா இருந்தது. அவங்களே பெப்பரும் நல்லா ஆட் பண்ணியிருக்காங்க, நல்ல லெவலில் சால்ட்டு நீட்டாக போட்டுருக்காங்க, ஓகே இருக்குது. ப்ரான்ஸ் மிக்ஸ் சீ ஃபுட் ஐட்டம் வந்து ஸ்பைஸியாகவும் இருந்தது கொஞ்சம். அது மெட்டல் சூப்போட அப்படி இல்லை. ஆனால் அவங்க வந்து 3 லெவலில் இருக்குது, வித்தியாசமாக தான் இருக்குது. இந்தியாவில் எங்களுக்கு ரேட்டிங் வந்து மஷ்ரூம் தான், வெஜிடபிள் மஷ்ரூம் 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு. எனக்கு அவைக்கு பிடிச்சிருக்கு. மற்றதும் ஓகே, கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இதுக்குள்ளே நல்லா இருக்குது மஷ்ரூம். அடுத்ததாக ஸ்டார்டருக்கு போகும். அஞ்சு பேருக்கு 4 ஸ்டார் எடுத்துனாங்க. கடைசியில் ஸ்டார்டரே மெயின் கோர்ஸ் மாதிரி போய் கொண்டிருக்குது. டேஸ்ட்டாக இருக்கிறதால போய் கொண்டிருக்குது. 4 ஐட்டம் எடுத்துனாங்க. 4 ஐட்டத்தில் சிக்கன் பெருசாக நல்லது இல்லைன்னு சொல்லலாம். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது.
சொல்கிறதுக்கு வார்த்தை ரெண்டுலேயும் கடலை பார்த்துருப்பீங்க வித்தியாசம் இருக்குது. எனக்கு சாப்பிட்டு சாமான்களே நல்ல கிறிஸ்பியாகவும் வெஜிடபிள் ஐட்டம் 2 சூப்லேயும் சரி ஸ்டார்டர்லையும் சரி வெஜிடபிள் நல்லா இருக்குது. இந்தியன் ப்ரிஃபரன்ஸ். இந்தியா நிலைமைக்கு நல்லா இருக்குது. Sweet lassi, pineapple juice, papaya juice. Any papaya juice and the prawns fried rice, Tilko special noodles, Indonesian chicken nasi goreng, mutton biryani, mutton pal poriyal. Okay, there we go. இப்போ நான் சாப்பிட்ருக்கிறது வந்து ஃப்ரைட் ரைஸ், ப்ரான்ஸ் ஃப்ரைட் ரைஸ். இது நல்லா இருக்குது. அதில் மெயினாக பிடிச்ச விஷயம் இறால் வந்து கணக்கான அளவில் அவிஞ்சிருக்கு. பொரிஞ்சும் இல்லை, அந்த வேகாமலும் இல்லை. அந்த இறாலுக்கு அந்த ஸ்வீட்னஸ் அப்படி இருக்குது. உண்மையிலேயே அந்த ரைஸுங்கிறது வந்து ப்ரான்ஸ் வந்து நல்லா இருக்குது. கீர்த்தியான சொன்ன மாதிரி ப்ரௌன்ஸ் வந்து நல்ல குக் ஆகி வெல் குக் ப்ரௌன்ஸ், அதனால் ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து அது ஒரு வேல்யூ அடிஷனாக கொடுக்கும். ரைஸ் எல்லாம் வந்து இதில் ஸ்பைஸியாக இருக்குது. ப்ரௌன்ஸில் வந்து அந்த ஸ்வீட் இருக்கிறதால சட்டப்படி இருக்குது. ப்ரௌன்ஸ் வந்து கூட போட்டிருக்காங்க. அது வந்து ப்ரௌன்ஸை கட் பண்ணி சின்ன சின்ன பெரிய ப்ரௌன்ஸ் இல்லாமல் சின்ன சின்ன கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஜெஃப்னா ஸ்டைல் சிக்கன் கறி இந்த மாதிரி பற்றி செய்கிறவாங்களோ அது மாதிரி ப்ரௌன்ஸையும் பற்றி செய்திருக்காங்க. அதை கூட போடுறாங்க. இதுக்கு மாதிரி சாப்பிட ஒரு ஸ்வீட்னஸ் வரும். ப்ரௌன்ஸை சாப்பிட ஒரு ஸ்வீட்னஸ் அப்படினால ஓகே, கம்சர் நூடுல்ஸ். இது வந்து டில்கோட ஸ்பெஷல் நூடுல்ஸ். நான் இப்போ வந்து நூடுல்ஸோட எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் பண்ண மட்டன் பால் பொரியல் சேர்த்து தான் சாப்பிட்றோம். நானே நான் எடுத்துனான்னு சொல்லுவேன்னா நூடுல்ஸில் வந்து அவ்வளோக்கு பெருசாக டேஸ்ட் இல்லை. இந்த மட்டன் கறியும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. மட்டன் கறி பெஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான். எல்லா ப்ரைஸ் டீச்சர்ஸும் உங்களுக்கு இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், இல்லாட்டி வீடியோலேயே கடைசியில் வரும். இதுதான் இந்தோனேஷியன் சிக்கன் நாசிக்கு. கொஞ்சம் கேரட்டாக இருக்கும் போல. ₹500 இல்லை. நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்க வெயிட் பண்ண போயிட்டு சிக்கன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுவும் போன்லெஸ். நான் சாப்பிட்ட சிக்கன் ஃபுல்லாக போன்லெஸ் தான் போட்டுருக்கேன். சின்ன சின்ன கட் பண்ணி பீஸ் பண்ணி ஓகே நல்லா இருக்குது. குவாலிட்டி குவான்டிட்டி கம்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது. மரக்கறி ஐட்டம் கூட போட்டுருக்காங்க. கேப்சிகமும் கேரட்டும் கூட கடி வருது. ஓவராலாக நல்லா இருக்குது. நாசி குழாம் வந்து சொன்ன மாதிரி கேரட்டும் கேப்சிகம் வந்து கூட தான் போட்டுருக்காங்க. அதுக்காண்டி அது டேஸ்ட்டு டிஃபர் பண்ணதான் வித்தியாசப்படுறது இல்லை. ஒரு சாப்பிடக்கூடிய மாதிரியான ஒரு
சிக்கன் தான் ஓகே. பிரியாணி டேஸ்ட்டு வந்தது, வாசமே நல்லா தான் இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் மட்டன் பிரியாணி நல்லா இருக்குது. ஆனால் அதுக்கு போகிற ஸ்பைசிஸ் கொஞ்சம் கூட போட்டாங்க. அந்த கருவாயிலங்க கராம்பு கொஞ்சம் கூட போட்டு அது சரி அந்த கேரம் அடிக்குது. மற்றபடி இறைச்சியும் நல்ல கணக்கு இறைச்சி போட்டிருக்காங்க. டேஸ்ட்டு நல்லா. ஓவராலாக இந்தியான சாப்பாடு உண்மையில் எல்லாமே நல்லா இருக்குது. சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கூட குறைய கூட அப்படியே நிறைய மற்றபடி சாப்பாடு எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து சாப்பிடக்கூடிய இடம் தான். நாங்கள் வந்தது வந்து ஆப்பிள் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நான் வந்து ஃப்ரீயாக இருந்து சாப்பிட்டேன். அந்த சர்வீஸும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. நார்மல் டேயில் வந்து உண்மையில நல்ல ஒரு இடம். நாங்களும் ஒரு நல்ல ஒரு விஷயம் செய்யாமல் எல்லாம் வந்து ஒவ்வொரு பிளேட் எடுத்த வழியாக உங்களுக்கு பியூஸ்மெண்ட் இருந்தது. அது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வாரத்தில் பெனிஃபிட்டியாக தான் ஃபேமிலியாக வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வந்தோம்னா கலெக்டிவாக எடுக்கல வந்து டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். அது இந்த வேர்த்தும் கூட வருது, அவுட்புட் கூட வருதுன்னு சொல்லலாம். வித்தியாசமாக டேஸ்ட் ட்ரை பண்ணலாம். இதே வந்து ஒரு ஆள் 2 பேர் வந்தால் இந்த ஸ்பெஷலிட்டிஸ் இருக்காது. கணக்கு பேர் வந்தாங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் ஓவராலாக சாப்பிடல. இந்த மட்டன் பால் பொரியல் இருக்குது, அது வித்தியாசமாக ஃப்ளேவராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தோம் இந்த பால் பொரியல். மட்டன் நல்லா இருக்குது, கிரேவி எல்லாம் நல்லா இருக்குது. அதோட சாப்பாடு எல்லாம் ஓவராலாக ஓகே. அந்த ஸ்பைசஸ் அந்த பிரியாணிலாம் கொஞ்சம் ஸ்பைசஸ் கூடிட்டு மிச்சப்படி சாப்பாடில் வந்து ஒரு பிரச்சனையும். மட்டன் பால் பொரியல் பேருமே வந்து வித்தியாசமான பேராக தான் இருந்தது. கொஞ்சம் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதில் பிளேட்டிங்கும் நல்லா இருந்தது. கொண்டு வைக்கைகள் இருந்து ஆவி பறக்கிறது, இந்த புகைக்கிறது மாதிரி கேட்கல பார்க்க ஃபேன்சியாக இருந்தது. இது ஃபேமிலியோட வரைக்கும் சின்னாக்கள் அவைக்கு இதை கேட்கல அவைக்கு கொஞ்சம் சாப்பிட்றது ஒரு ஆர்வம் உண்டு. 3 ஜூஸ் எடுத்துனாலும் 2 ஜூஸ் இதில் அப்படியே வச்சுருக்கிறோம். இனி தான் குடிக்க போகிறோம். அதில் அன்னாசி வந்து உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. அதை நசி அவ்வளோத்துக்கு பெருசாக நல்ல முன்னு நான் சொல்ல மாட்டேன் இல்லையா. ஸ்டாண்டர்டுக்கு ஓகே. ஆனால் இந்த விட நாங்கள் லோக்கலாக நல்லதாக குடிக்கலாம். பப்பாயம் ஓகே, ஸ்வீட் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. மற்றபடி ஓகே. சோடா கேட்ட மெகா உண்டு. அவங்க வடிவாக கிளாஸில் ஐஸ் கட்டி லெமன் எல்லாம் கட் பண்ணி கொண்டு தந்தாங்க. அதையும் பார்க்க நல்லா இருக்குது. என்எஸ்சி ஃப்ரெஷ் தானன்றதுக்கு இது ஒரு எவிடன்ஸ். இப்போ சீசன் இருந்தாலே அதோட தான் இன்னும் நல்லா இருக்கும் தெரியுது. ஓவராலாக டில்கோ சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டு முடிஞ்சிட்டு அந்த கேமராமேனை வச்சு தான் சாப்பிட போகிறேன். எல்லாம் முடிய பில்லெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்குன்னு சொல்லி காட்டுறோம். இப்படியான வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பில் எனக்கு பில் வந்துருக்கு. டோட்டல் 7461 ரூபா. இன்றைக்கி நாங்கள் டில்கோவில் சாப்பிட்ட சாப்பாடு உண்மையிலேயே இந்தியான் நாளுக்கு நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ரைஸும் வந்து ஒரு அவரேஜான ப்ரைஸ் தான். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு சொல்லுங்க.